கஷாயனாலே விஷம் மாதிரி இருக்கும், ரொம்ப கசப்பா இருக்கும், எனக்கு வேண்டாம். அது என்னால முடியாது, குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா இருமல் குறையாது, இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். பேசாம நீங்க இத குடிங்க. சரி, நான் அப்புறமா குடிக்கிறேன், நீ போ. நீங்க குடிக்கிறேன்னு சொன்ன உடனே சரின்னு தலையாட்டிட்டு போயிடுவேன் நினைச்சீங்களா? நீங்க குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து நகரவே போறது இல்ல. என்ன நம்பு லக்ஷ்மி, நான் தான் குடிக்கிறேன்னு சொல்றேன்ல. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சின்ன குழந்தைங்க மாதிரி அடம் பிடிப்பீங்க, அதுக்கப்புறம் குடிக்காமே குடிச்சிட்டேன்னு போய் சொல்லுவீங்க. நான் எப்ப அப்படி பண்ணேன்? உங்களுக்கு பழக்கம் தானே. சரி, இந்த வாட்டி நான் கண்டிப்பா குடிச்சிடுறேன். குடிச்சாதான் நான் இங்க இருந்து போவேன். நான் இப்ப குடிக்கலன்னா என்ன பண்ணுவேன்? நீங்க குடிக்கிற வரைக்கும் நான் இங்க தான் நின்னுட்டு இருப்பேன். உனக்கு எதுக்கு இவ்வளவு பிடிவாதம் லக்ஷ்மி? இத பிடிவாதம் நினைச்சாலும் சரி, முட்டாள்தனம் நினைச்சாலும் சரி, நீங்க குடிச்சாதான் நான் இங்க இருந்து போவேன். இப்ப குடிக்க போறீங்களா இல்லையா? சரி, குடிக்கிறேன். இப்ப ஹாப்பியா? நீ உண்மையிலேயே பாக்குறதுக்கு நல்ல குடும்ப பொண்ணு மாதிரியே இருக்கம்மா. நீ மித்ரா பக்கத்துல நிக்கும் போது 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. உன்னை பார்க்கும்போது தமிழ் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரியே இருக்கம்மா. என்னங்க ஒரேடியா இப்படி பாராட்டுறீங்க? அப்படி இல்ல ஜெகதீஸ்வரி, இந்த காலத்து பொண்ணுங்களை பார்க்கும்போது யார் இவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்காங்க? அவ்வளவு ஏன், இங்கேயே இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, லக்ஷ்மி மாதிரி ஒருத்தராவது இருக்காங்களா சொல்லு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. காலத்துக்கேத்த மாதிரி மனிதர்களோட யோசனை, பழக்க வழக்கங்கள், ருசி எல்லாமே மாறிக்கிட்டு தானே வருது. அவங்களோட யோசனையும் நம்ம மதிக்கணும்ல. நீ சொல்றது உண்மையா இருக்கலாமா? அப்போ அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நீயே மாறல? நீ நம்ம சம்பிரதாயம் கலாச்சாரத்தை மதிக்கிறதுனாலதான் இந்த உலகம் பார்க்கிற மாற்றத்தை நீ உன்கிட்ட வரவிடவே இல்லை. அதனால உன்னை பார்க்கும்போது லட்சணமான தமிழ் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரியே இருக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க, இப்பவாவது நம்ம பிள்ளையோட கல்யாணத்தை பத்தி பேசினா நல்லா இருக்கும். நம்ம அதுக்காக தானே வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி சஞ்சனா கிட்ட பர்சனலா பேசலாமா? ஐயோ, என்ன இப்படி கேட்டுட்ட சந்தோஷ்? கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிக்கிட்டாதா உங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். போங்க, சந்தோஷமா பேசிட்டு வாங்க. சஞ்சனா, சந்தோஷ கூட்டிட்டு போ. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. என்னாச்சு? என்ன பிடிக்கலையா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் இன்னும் மேல படிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல படிச்சு என்ன பண்ண போற சஞ்சனா? அந்த படிப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு ஹாப்பியா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறதை விட்டுட்டு குடும்பத்தை பார்த்துக்கோ. வேணுன்ற அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கும் பணமழையை கொட்டுறதுக்கும் நான் தான் இருக்கேன்ல. இருந்தாலும் என்னோட வியூஸ், என்னோட தாட்ஸ் எல்லாமே வேற சந்தோஷ். நம்ம 2 பேருக்கும் எந்த விதத்திலயும் மேட்ச் ஆகுற மாதிரி எனக்கு தோணல. சரி, ஓகே. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நேரா உங்க அம்மா கிட்டே போய் சொல்லிடு. ஒருவேளை உனக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா நானே சொல்றேன், ஓகேவா?
ஆனா ஒரு விஷயம் யோசிச்சுப்பார் சஞ்சனா, நமக்கு கல்யாணம் நடக்க போது நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறன்னு தேவயானி ஆண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா மானம் தான் போகும். அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நீ முடிவு பண்ணிட்டா போய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. உன்னை இத்தனை வருஷம் உங்க அம்மா வளர்த்து ஆளாக்குனது நீ இப்படி கேவலப்படுத்ததானா? சஞ்சனா, டோன்ட் திங்க் டூ மச். விஷயம் ரொம்ப சிம்பிள். பேசிக்கா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீயும் என்ன விரும்புறேன்னு வச்சுக்கோ, 2 பேரும் ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கலாம். 2 பேருக்கும் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆகும். பட் ஒன் திங், உன் லைஃப்ல இதுக்கப்புறம் ஸ்டடீஸ்லாம் இருக்காது. லைஃப் ஸ்டைல் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, முழுசா எனக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறணும். உன்னை ஹாப்பியா பாத்துக்கிறதுக்கு நான் தான் இருக்கேன்ல. சரி சரி, வா போலாம், எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சஞ்சனா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? உன்னதான் சஞ்சனா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட வேண்டிய நீ ஏதோ பிரச்சனையை பத்தி யோசிக்கிற மாதிரி தெரியுதே, என்னாச்சு? சஞ்சனா அண்ணா எதுவும் பேச மாட்டேங்கிறா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட போறாளா? என்னாச்சு சஞ்சனா, ஏன் சைலண்டா இருக்க? அண்ணன் கேக்குறாருல, ஏதாவது சொல்லு. சஞ்சனா, உன் மனசுல என்னமோ இருக்கு, அதை சொல்றதுக்கு நீ பயப்படுறன்னு மட்டும் தெரியுது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னோட குடும்பம் தான். மனசுல எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லு. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சுப்பார் சஞ்சனா, நமக்கு கல்யாணம் நடக்க போது நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறன்னு தேவயானி ஆண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா மானம் தான் போகும். அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நீ முடிவு பண்ணிட்டா போய் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். மித்ரா, சஞ்சனாக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. இப்படி பொண்ணு பாக்குறது, கல்யாணம், இந்த மாதிரி விஷயம் வரும்போது எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படித்தான் வெக்கப்படுவா. சஞ்சனாவுக்கு வெக்கப்படக்கூட தெரியல, அதனாலதான் இவ முகம் பார்க்க அப்படி இருக்கு. என்ன சஞ்சனா இப்படி இருக்க? வெக்கப்பட தெரியாம தான் நீ இப்படி இருக்கியா? அரவிந்தா, ஜெயதேவ், பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்த விஷயங்களை பேசிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.